அதிலே காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் 28 செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள் கைவாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் இறுதியிலே செய்யப்பட்டாலும் பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் விசேடமாக நண்பன் லோகதயாளன் ஊடகவியலாளர் இந்த வர்த்தமானி பிரசுரங்களை கண்டெடுத்ததனால்தான் இது வெளிவந்தது. அப்படியாக அவர் கண்டெடுத்த போதும் ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலேயும் மட்டும்தான் இது அரசாங்க இணையங்களிலே காணப்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி அவர் முரசு பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியிலான வர்த்தமானி அரசாங்க இணையத்திலே சேர்க்கப்பட்டது. இந்த செய்தி கிடைத்த உடனே ஜனாதிபதிக்கு மே மாதம் 3ஆம் தேதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது, இது உடனடியாக மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே பல கூட்டங்களிலே பகிரங்கமாக மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம், அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும், இல்லை என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடாத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம். அதே வேளையிலே பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பிரதேசங்களிலே வாழுகிறவர்கள் சட்டத்தரணிகளாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு அவர்களை சந்தித்து உண்மையான நிலையையும் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இன்று காலை ஜனாதிபதிக்கு நானும் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு விடயத்தையும் இதிலே நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படியான சட்ட மறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. 28ஆம் தேதி காலக்கெடு முடிந்த உடனே 29 அல்லது 30ஆம் தேதி அளவிலே பாரிய அளவிலான சட்ட மறுப்பு போராட்டங்கள், பகிஷ்கரிப்புகள், மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இதிலே திரு லோகதயாளன் முரசு பத்திரிகையுடைய பங்களிப்போடு இந்த விடயம் வெளிவந்த பிறகு பாராளுமன்றத்திலே இதை குறித்து கேள்வி எழுப்பிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். அதிலேயும் விசேடமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் பாராளுமன்றத்தை உரையாற்றுகிற போது இந்த சட்டத்தினுடைய பின்புலத்தையும் இந்த சட்டத்தை பிரயோகிப்பதாலே ஏற்பட போகிற விளைவுகளை பற்றியும் மிக நுணுக்கமாக சட்ட விளக்கத்தோடு அதனை தெளிவுபடுத்தி இருந்தார். ஏனென்றால் அரசாங்கம் இதை தொடர்ந்து
தினக்குரல் பத்திரிகைக்கும் சகல ஊடகங்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதிலே இதை தாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்துகிறோம், இந்த நடவடிக்கைகளை இடைநிறுத்துகிறோம்னு சொல்லிட்டார்கள். அந்த வேளையிலேயும் கூட நான் தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தேன், இதை இடைநிறுத்த முடியாது, சட்டத்திலேயே பிரிவு 4 கீழேயே 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வேறு எந்த வழியிலேயும் இடைநிறுத்த முடியாது, சட்டத்தை திருத்தினாலுடைய அதை இடைநிறுத்த முடியாது. ஆகையினாலே மீள் கை வாங்குவதை விட வேறு எந்த வழியிலேயும் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட முடியாது. ஆகையினாலே கட்டாயமாக மீள் கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன். இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் குழாமுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக திரளாக அவர்கள் தாங்களாக முன்வந்து, நான் ஒரு அழைப்பை விடுத்த போது முன்வந்து அந்த மக்களுக்கான சட்ட உதவிகள் செய்வதற்கும் நாங்கள் தயாராகினோம். ஏனென்றால் நாங்கள் போராட்டங்கள் நடத்தலாம், இதை மீள்கை வாங்கும்படியாக அரசை வலியுறுத்தலாம். ஆனால் அந்தந்த காணிகளிலே வாழுகிற மக்கள் தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சட்ட உதவிகளையும் சமாந்திரமாக அதே வேளையிலே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கைவாங்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். ஜனாதிபதி, விசேஷமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு, பிரதம மந்திரி ஹர்னி அமரசூரிய அவர்களுக்கு, காணி அமைச்சர் திரு லால்காந்தா அவர்களுக்கு, அமைச்சரவைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சோமந்திரனின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது. 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்திலே 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிக்கிறதுக்குரிய வர்த்தமானி இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு காணி அலுவலகமும் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டு இருக்கின்றதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது உண்மையிலே ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் நான் பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பு பிரேரணையை முன்மொழித்த பொழுது அதை வழிமொழித்து அதை ஆதரித்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அத்தோடு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்ததும், அதே போன்று வைத்தியர் அர்ச்சுனா அவர்களும் அந்த ஒத்துழைப்பு பிரேரணையை கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதித்து ஆதரித்து கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி, 2ஆம் கட்டமாக இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும், கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றே ஆக வேணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவை தாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தவை.
அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம். உண்மையிலே அவர்களுடைய அழுத்தங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பிரயோகிக்கப்பட்டிருக்காவிட்டால் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றிருக்க மாட்டோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நாங்கள் நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வதாக இருந்தால் இந்த இனப்பிரச்சனை இருந்திருக்காது. அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனை உள்ளத்துக்கு மோசமாக நடைபெற்றிருக்கிறதுக்கு காரணம் தமிழ் மக்களுடைய நியாயமான நிலைப்பாடுகள் எதையும் மதிக்களிக்காமல் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு இனவாத கோணத்தில் முடிவுகள் எடுக்கிற காரணமாகத்தான் இந்த இனப்பிரச்சனை இந்தளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே பாராளுமன்றத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக கிளப்பி கணிசமான அழுத்தங்களை போட்ட பொழுது எங்களுடைய அந்த முயற்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுத்த அந்த முயற்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கத்துடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே கூட திரு விமல் ரத்நாயக்கருடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் அது எங்களை நிராகரிக்கிற வகையிலே தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியுடைய யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார். அவரும் அந்த வர்த்தமானியை முற்றுமுறையாக நியாயப்படுத்தி நாங்கள் தேவையில்லாமல் குழப்பம் என்ற கோணத்தில் தான் அந்த கருத்துக்கள் அந்த 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 இடத்துல தெரிவு செய்திருந்தது. ஆனால் அதை ஒன்றும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய பேச்சும் அவருடைய ஒத்துழைப்பும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் அவர் எங்களுடைய அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை முழுமையாக ஆதரித்து அதை ஆமோதித்து பேசின இடத்துல இது தமிழர் வளமையாக குழப்பறதானே என்று அரசாங்கம் சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. ஆகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் விசேஷமாக திரு ஜனாதிபதி சட்டத்தின் நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நாங்கள் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உரை ஒன்று ஆட்டினதுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம். அதே போன்று அவர் அதுக்கு பிறகும் இந்த அழுத்தம் காரணமாக தவிர்க்க முடியாமல் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் அனைத்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஆராய்ந்த பொழுதும் கூட எனக்கு அருகிலே நின்று எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து திரு நிசாம் காரியப்பர் அவர்கள் பேசியிருந்தார். அதே போன்று திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வர்த்தமானிக்கு எதிராக தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார். ஆகவே இது அனைத்து ஒரு கூட்டு முயற்சி மிகவும் வெற்றிகரமாக இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. நான் முக்கியமாக சொல்ல வேண்டும், இந்த வர்த்தமானி தொடர்பாக நாங்கள் எடுத்த நடவடிக்கை இந்தளவுக்கு ஒரு முக்கியமானது என்பதையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டது ஒரு அரசாங்கம் 3/2க்கும் விட ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தால் தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ தனித்தனியாக கருத்திலேயே எடுக்க தேவையில்லை. அவர்களோட கருத்துவாக்கமே தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுங்க தங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கு, தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கு. அப்படி இருக்கவும் இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களாக தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையில் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணிதிரண்டது. அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியும் கூட அதை தட்டி கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல்
தமிழ் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த விஷயத்தை கையாள்ந்தது என்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்திலேயும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது, அதை கருத முடியாதென்ற ஒரு நிலைப்பாட்டை மிகவும் உருக்கமாக கடைப்பிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் வந்து எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் வந்து எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை வந்து நாங்கள் அரசினமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன். இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல். அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து ஏன் சிங்கள மக்களுக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவருக்கும் அநீதி நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் செயல்படவில்லை. நிச்சயமாக வந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்லேயும் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்ததாக இல்லை. இதுவரைக்கும் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாடு வந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் என்ற கோணத்திலே எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது. ஆகவே இந்த உண்மைகளை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு வந்து தமிழ் மக்களுக்கு இடையிலே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு மிக இறுக்கமான ஒரு இணக்கம் வருவதென்றது மட்டுமல்ல, முஸ்லீம் மக்களையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் செயல்படலாமோ அந்தளவுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பலத்தை அது ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏற்கனவே இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பில் வடமராட்சி கிழக்கில் ஏற்கனவே செய்யப்பட்ட காணி சுவீகரிப்பு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ஏற்கனவே வனஜீவராசிகள் திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் கொஞ்சம் காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. அது இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. அந்த பகுதிகளுக்கு மக்கள் தமது தொழில் நடவடிக்கை கூட செல்ல முடியாமல் இருக்கிறது. அதே நேரம் வடமராட்சி கிழக்கிலே பல இடங்கள் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகளில் இராணுவ முகாம் கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக உங்களோட நடவடிக்கை நாங்கள் இது தொடர்பாக வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டது. சரிதானே? உண்மையிலே அதை அந்த வர்த்தமானி தொடர்பாக வந்து குறிப்பாக வந்து அதை பற்றி மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக வந்து பேசப்பட்டு இருந்தாலும் கூட காணி அமைச்சரை வந்து நாங்கள் எழுப்பின விடயங்களுக்கு வந்து பதிலளிக்கிற வகையில் வந்து சொல்லியிருந்தவர் வந்து தாங்கள் ஒரு கமிட்டி ஒன்றை நியமிக்கப் போவதாக, அந்த கமிட்டி இந்த ஃபாரஸ்ட் மற்றது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஊடாக வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகள் போன்ற தனியார் காணிகள் போன்ற அரசு காணி அற்ற வேறு தனியார் காணி ப்ரைவேட் லேண்டுன்னு தான் சொல்லணும், தனியார் காணிகள் உறுதி காணி அல்லாத அரசு காணி அல்லாத தனியார் காணி திரும்பவும் மக்களிடம் வழங்குவது தொடர்பாக வந்து ஆராய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கார்கள். அந்த இடத்துல தான் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். இந்த வர்த்தமானிக்கு கூட தமிழ் மக்களுடைய காணி தொடர்பாக வடமாகாணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உறுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றதை நாங்களே ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் அதை எத்தனையோ இப்போ போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து நாங்கள் அதை வலியுறுத்தியும் பெறுகிறோம். அதெல்லாம் தீர்க்கப்பட வேணும் என்று உறுதிகள் வழங்கப்படவில்லை. அரசு காணிகளில் வந்து மக்கள் வீடுகள் கட்ட அனுமதிச்சு இல்லை. யாழ்ப்பாண நகரத்திலே வந்து கரையோர பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து குருநாகர் போன்ற பாசையூர் நாவாந்துறை போன்ற இடங்களில் வந்து அரசாங்கமே வந்து அனுமதித்து வந்து அந்த காணிகள் வீடுகள் கட்டப்படுறதுக்கு அனுமதிச்சு வந்து உறுதிகள் வந்து எழுதி கொடுக்கல. அப்போ அப்படிப்பட்ட கணக்க பிரச்சனை இருக்குது. அப்போ இதுகளை தீர்ப்பதற்கு வந்து
வந்து அரசு காணியாக வந்து மாற்றி அமைக்கிற சட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கைவிட்டு விட்டு நீங்கள் ஒரு கமிஷன் இல்லாட்டி ஒரு கமிட்டி ஒன்றை உருவாக்கி இது ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கப்பட்டு பின் அதுக்கு பிறகு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது, அந்த தீர்வுகளை கொடுப்பதற்கு தேவைப்படுகின்ற புது சட்டங்கள் தேவைப்பட்டால் வந்து அந்த சட்டங்களை உருவாக்கி வந்து செய்திருக்கணுமே தவிர அவர்கள் இருக்கிற ஒரு தவறான சட்டத்தை வச்சு கொண்டு வந்து இந்த விஷயங்களை கையாளுற பேரில் வந்து இங்கே காணியை அபகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் ஒரு போதிலும் ஏற்க முடியாதுன்னு சொன்னோம். ஆகவே அந்த வைல்ட் லைஃப் மற்றது ஃபாரஸ்ட் காணிகள் தொடர்பாக வந்து அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். தவிசாளர் தெரிவுகள் மற்றும் மாநகரசபை போன்ற தெரிவுகள் நாங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். எங்களுக்கும் இனிய கட்சிகளுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு ஏற்பட முடியாத ஒரு இடத்துல நாங்கள் தனியே இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை அந்த ஆணைக்கு மதிப்பளித்து நாங்கள் எவ்வகையில் வந்து நடந்து கொள்ள வேணும் என்ற விஷயத்தை ஆராய்ந்து தமிழ் தேசிய பேரவை ஏகமனதாக வந்து முடிவுகளை அறிவித்திருக்கின்றது. அதாவது எந்த முதலாவது விடயம், இந்த மக்களுடைய ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை. அந்த தமிழ் தேசியத்துக்கான ஆணை வந்து மிகவும் ஒரு பலமான ஒரு ஆணையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக கிடைச்சிருக்கின்றது. ஆகவே முதலாவது முக்கியமான விடயம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது வந்து தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணை. ரெண்டாவதாக வந்து எங்களுக்கு தெரியும், அப்படி தமிழ் தேசியத்துக்கு மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருந்தாலும் கூட எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை. ஆனால் தமிழ் தேசியத்துக்குரிய அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் வந்து அந்த தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வாக்குகளை பெற்று வந்திருக்கின்ற தரப்புகளுக்கு வந்து ஒரு கடமை இருக்கின்றது வந்து அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து ஒவ்வொரு சபையிலையும் வந்து பாதுகாப்பது. அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு தவிசாளரும் உபதவிசாளர் பதவியரையும் பெற வேணும் என்றது எங்களுடைய பார்வை, உறுதியான நம்பிக்கை. அந்த வகையில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சி, தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் மேயர் பதவியையும் நியமிக்கக்கூடியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதுக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்ற கட்சிக்கு உபதவிசாளர் இல்லாட்டி பிரதி மேயர் பதவியை நியமிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் வந்து எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அந்த அடிப்படையிலே செயல்படுவதற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதாவது யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு சைக்கிள் சின்னத்துக்கு 4 சபைகள், விசேஷமாக பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, வெல்வெட்டித்துறை நகரசபை, மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை. இந்த 4 சபைகளிலே நாங்கள் முதலாம் இடத்தை தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் இடத்தில் பெற்றிருக்கின்ற இடத்துல நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் ஒருவரை வந்து நாங்கள் முன்னிறுத்துவோம். அவர் அந்த 4 சபையிலும் வந்து ஏனைய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வந்து அந்த உறுப்பினருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த 4 சபையிலே இருக்கக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய பூரண ஆதரவு உபதவிசாளர் பதவிக்கு கிடைக்கும். அதே போன்று ஏனைய சபைகள், இந்த 4 சபைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனைய சபைகளிலே நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அதே போன்று ஏனைய மாவட்டங்களிலேயும் வந்து ஒரு சில இடங்களை தவிர தமிழரசு கட்சி தான் முதலாம் இடத்தில் இருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய
நிலைப்பாட்டை வலியுறுத்தி வந்த இருக்கிற கட்சிகள் என்ற வகையில் ஒரு சில இடங்களில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில சபையில் வந்து முன்னுக்கு நிற்கின்றது. அந்த சபையில் வந்து யாருக்கு முன்னுக்கு முதலாம் இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போன்று நாங்கள் 2ஆம் இடத்துல இல்லாத இடத்துல வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் அந்த சபையில் வந்து எங்களுடைய உறுப்பினருடைய ஆதரவு பிரதி மேயர் இல்லாட்டி துணை தவிசாளர் பதவிக்கு ஆதரவு இருக்குது. இதேநேரம் பல சபைகளில் வந்து தமிழ் அரசு கட்சி தான் முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள் ஏகேஆர் ஆட்சி என்ற விடயத்தை தமிழரசு கட்சி கைவிடாத விடத்தை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கப் போகிறோம். கொள்கை ரீதியாக வந்து அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பது என்பது நீங்கள் ஏற்கனவே தெரிவிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அதுக்கு மாறாக இருக்கின்றது அல்லவா? அதை பற்றி எப்போ நான் அதை சொன்னேன்? தேர்தல் முடிந்த வைகளுடன் கூட சந்திப்பது கொள்கை ரீதியாக உடன்படிக்கை சாத்தியப்படும் பட்சத்தில் தான் நாங்கள் ஆதரவு அதில் நான் சொன்ன வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறண்டா வந்து நாங்கள் ஒரு அணியாக வந்து ஆட்சி செய்கிறோம், அதுக்கு சாத்தியம் இல்லை. நாங்கள் ஒன்று செய்கிறதா இருந்தால் வந்து அது கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வந்தால் மட்டும்தான் அதில் நாங்கள் தெளிவு. ஆனாலும் நான் தெளிவாக சொன்னால் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழ் மக்கள் வழங்க ஆணைய குழப்பற வாயில வந்து நாங்கள் நடந்து கொள்ளப் போவது இல்லை. தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தான் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகள் தான் ஆட்சி செய்ய வேணும் என்பதை தெளிவாக இந்த தேர்தலூடாக வந்து வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதுதான் முதலாவது ஆணை. மக்கள் இந்த தேர்தலூடாக வெளிப்படுத்தின முதலாவது ஆணை, மிக முக்கியமான ஆணை. அதுக்கு மதிப்பளிக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒன்று சேராவிட்டாலும், ஆட்சி செய்வதற்கு ஒன்று சேராவிட்டாலும் நாங்கள் முதலாம் இடத்தை பெற்றவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குரிய தவிசால் பதவியை பெறுவதற்கு வந்து நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேணும். இங்கே போட்டி எங்களோட பக்கத்தில் இருந்து போட்டி வராது. நாங்கள் எவரையும் வந்து நிறுத்த போகிறதில்லை. வேறு எவரும் நிறுத்தாவிட்டால் வந்து போட்டி இல்லாமலே வந்து நிறுத்துறவர் வந்து நியமிக்கப்படுவார். ஆகவே எங்களோட வாக்குகள் கூட தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் போட்டி ஒன்று இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் கேள்வி வந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்வது. அதில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற இல்லாட்டி அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தியோ இல்லாட்டி இபிடிபியோ இல்லாட்டி வேறு யாரும் வந்து போட்டியாக வந்து முன் வந்தால் அவர்களை தோற்கடித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்க பெற்ற தரப்பை வந்து வெற்றி அடைகிறதுக்கு எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அதுதான் இந்த மக்களுடைய ஆணை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மத்தியோட கூட்டம் நேற்று முன்தினம் வவுனியா மாவட்டத்தில் நடந்திருக்கின்றது. சிவிக்கு சிவஞானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதவி தலைவர் அவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் தமிழரசு கட்சிக்கு பதிலாக அகில இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்கலாம் என தங்களுடைய மத்திய குழுவில் முடிவெடுத்துள்ளதாக சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வதுதான் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நாங்கள் முதலாம் இடத்தை வந்து பெற்றிருக்கிற சபையில் இந்த 4 சபையில் வந்து நாங்கள் தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து எங்களுடைய ஒரு உறுப்பினரை வந்து நாங்கள் நிறுத்துவோம். அதுக்கு அவர்கள் ஆதரவு தாரது வந்து நாங்கள் வரவேற்போம். அது அவர்கள் மட்டுமில்லை, தமிழரசு கட்சியும் வந்து ஆதரவு தாரதை வந்து நாங்கள் வரவேற்போம். ஏன்னா அதுதான் முறை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசு கட்சி முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்ற இடங்களில் வந்து எங்களோட உறுப்பினரை வந்து அதுக்கு ஆதரவு தர சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம். அதே போன்று நான் நினைக்கிறேன் வன்னி மாவட்டங்களில் வந்து சங்கு சின்னம் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு வந்து அந்தந்த இடங்களில் வந்து எங்களோட ஆதரவு இருக்குது. அதே போன்று 2வது பிரதி தவிசாளர் பதவிக்கும் நாங்கள் கணிசமான சபையில் வந்து விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து அவர்களுடைய ஆதரவு அந்த பதவிக்கும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதுதான் முறை. அதாவது கூட 4 சபைகளுக்கு
நீங்கள் கேட்குற சபை 4 சபைகளையும் நீங்கள் தவிசாளராக கேட்குற சபையில் தமிழரசு கட்சியும் தவிசாளர்களை நியமிக்குமா இருந்தால் உங்களுக்கு எதிராக பக்கமாக இருந்தால் உங்களுடைய நிலப்பாடு ஏனைய சபைகளுக்கு என்ன மாதிரி இல்லை, நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த முடிவு. நாங்கள் அப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்ள போகிறது இல்லை. இவ்வளோங்க சொல்கிறேன். நாங்கள் ஒரு நிலப்பாட்டை வந்து அறிவித்ததாக இருந்தால் நாங்கள் அதை மீற போகிறது இல்லை. மற்றவே மீறினால் வந்து அது மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கட்டும். என்ன நீங்கள் போட்டியிடக்கூடிய 4 சபைகளுக்கான வேட்பாளர்கள் தவிசாளர் வேட்பாளர், அதுபோல் யாழ் மாநகர பிரதி மேயர் வேட்பாளர் அதில் அனைத்தும் அறிவிக்கப்படும். இந்த வசனத்தை பயன்படுத்தினால் சட்டங்கள் என்கிற பாயம் வந்து விஜயநகர அமைச்சர் வந்து குறிப்பிட்டுள்ளார். அப்போ இது குறித்து உங்களோட கருத்து? அவருக்கு சட்டம் தெரியாமல் வந்து கதைக்கிறார். மாகாண சபை தேர்தல் என்ன நினைப்போம்? மாகாண சபை தேர்தல் பற்றி ஒரு வடமாகாண சபை தேர்தல் வந்தால் நீங்கள் எவ்வாறான விதத்தில் போட்டி நீங்கள் பங்கு பெற்றீர்கள்? இதே தமிழ் தேசிய பேரவையாக பங்கு பெற்றுமா அல்லது எவ்வாறு உங்களோட நடவடிக்கை அமையும்? தேர்தல் நடந்தால் நாங்கள் பங்கு பெறுவோம். தமிழரசு கட்சியில் இப்போவே சொல்லப்படுகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்குது. உங்கள் தரப்பில் அவ்வாறு ஏதாவது முன்மொழிகள் இருக்கிறதா? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படி ஏதாவது முன்மொழிகள் ஏதாவது இருக்கிறதா? பேசப்பட்டிருக்கிறதா? இல்லை, இப்போதைக்கு வந்து அடிப்படுகிற பெயர்களை கருத்தில் கொண்டால் வந்து நாங்கள் ஒரு தும்பு தடியை நிறுத்தலாம் என்று நினைக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வரையறுக்கப்பட்ட யாழ் மாவட்ட தூர சேவை பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இருக்கின்ற கண்ணன் மற்றும் இந்த காரியாலயத்தினுடைய முகாமையாளர் வருகிறந்திருக்கின்ற மாவட்டங்கள் சார்ந்த வடக்கு மாகாணத்தினுடைய பிரதிநிதிகளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2 நாட்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததா நான் இன்றைக்கு தான் அதன் சரியான தாற்பயத்தையும் நீங்கள் படுற அவஸ்தைகளையும் நீங்கள் சொல்லுகிற பொழுது இன்னும் கொஞ்சம் கூட அதை உணரக்கூடியதாக இருக்குது. ஆனால் 10-11 விஷயமா பல இடங்களில் பேசப்படுற பொழுது அப்படியே நாங்களும் கேட்டுக்கொண்டு போயிருக்கிறோமே தவிர அதுக்கான நிரந்தர தீர்வு ஒன்று அடைகிறதுக்காக முயற்சி செய்யணும் என்பது எங்கள் பக்கத்திலையும் இருக்கிற ஒரு குறைபாடு தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அழைத்து படிப்படியாக இந்த விஷயங்களை சொல்கிற பொழுது எனக்கு தெரிந்த அளவுக்கு உண்மையிலே இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இன்றைக்கு அந்த பஸ் நிலையம் கட்டப்பட்டு அனாதரவாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் 3 பஸ் நிலையங்கள் 4 பஸ் நிலையங்கள் இயங்குற மாதிரி ஒரு தோற்றப்பாடு. ஒன்று பாரம்பரியமாக வளமையாக இயங்கி வந்த இடம், புதிதாக கட்டப்பட்ட பஸ் நிலையம் அப்படியே இருக்குது. அதை விட முனியப்பர் கோயிலுக்கிட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பிறகு எடுக்கப்படுது. முத்தவழியக்கிட்டையும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பேருந்துகள் பெறுகிறது. இதெல்லாம் அந்த ஒவ்வொரு வகையாக ஒரு ஒரு தொழில்முறை சார்ந்த ரீதியில் ஒற்றுமையோடு பலத்தோடு கொண்டு போவதாக தெரியுது. உலகம் முழுக்க தனியார் அரச பேருந்துகள் மிக ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தெளிவாக அவர்கள் தங்களோட பேருந்து பயணங்களை செய்கிறார்கள். கொழும்பிலையும் கூட நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அவர்கள் மிக தெளிவாக ஒற்றுமையோடு தங்களோட பணிகளை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இதுக்கான ஒரு நிர்வாக நடைமுறை தெளிவுபடுத்தப்படவில்லை என்பது மிகப்பெரிய குறை. எல்லா பக்கங்களிலையும் நாங்கள் ஏதோ நிர்வாக ரீதியான குறைபாடுடையவர்கள், வடக்கில் கிழக்கில் வாழ்கிற அதிகாரிகளிடம் ஆளுமை இல்லை அல்லது அவர்கள் சரியாக இதை கையாள இல்லை என்ற குறைகள் தான் வெளியில் வளர்ந்து கொண்டு இருக்கு. அந்த குறைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இதுக்கு தீர்வு காண வேண்டும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு அழைத்து இந்த விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். நாளை மறுதினம் 30ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குது. 29ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்குது. நான் இந்த கூட்டங்களையும் இந்த விடயத்தை நான் பிரஸ்தாபித்து இதற்கான தீர்வு எட்டுவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் இது நீங்கள் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். இந்த பொறுப்பை என்னால் முடிந்தவரை இந்த விடயத்துக்களை செய்கிறேன்னு நான் போய் சொல்லவில்லை, அல்லது என்னால் முடியும் நான் செய்வேன் என்றும் உங்களுக்கு உடனடியான வார்த்தைகளை சொல்லவில்லை. ஆனால் இது செய்யலாம். இதை நாங்கள் 2 பகுதியோடையும் கதைச்சு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடையும் கதைச்சு, வடக்கு மாகாண போக்குவரத்து அதிகார சபையோடையும் நாங்கள் இதை கையாண்டு இதற்கு உடனடியாக தீர்வு காண வேணும். இது இப்படியே நீண்ட காலம் ஈடுபட்டால் நீங்கள் அன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினதையும் நான் பார்த்திருந்தேன்.
நான் அன்றைக்கு இல்லை பாராளுமன்றத்தில் இருந்தபடியாக நான் இந்த பக்கம் வர இல்லை. ஆனால் தொடர்ந்தும் உங்களோட மனங்களும் தொழில்கள் வேலை செய்கிறவர்கள் நிறைய பாதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக உண்டு. இதற்கு நிரந்தரமான தீர்வு எட்டுவதற்காக நீங்கள் எங்களையும் அழைத்து எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர்கள். என்னால் நான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இலங்கை தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் முழுமையாக உங்களுக்கு எங்களுடைய முழு பங்களிப்பையும் செய்தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை தந்து இந்த பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்து முடிந்தவரை முயற்சிப்போம். மிக்க நன்றி.